வாட்சன் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறார். ஷெர்லாக் ஹோம்ஸ் அவருக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் உடனே இங்கு வாருங்கள், இந்த பாஸ்கோம் மிஸ்ட்ரி மர்மத்தை பற்றி நாம் சற்று துளக்க வேண்டியிருக்கிறது. வேறு யாரும் எனக்கு இங்கு உதவியாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை, நீங்களே வர வேண்டும் என்று அழைக்கிறார். அவர் தன் மனைவியிடம், யார் வாட்சன், நான் நமது அன்பருக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன், அதனால் நான் அவர் அழைத்தால் உடனே நான் செல்லத்தான் வேண்டும் என்று கூறி நண்பரை பார்க்க வருகிறார். வருகிற பொழுது இருவரும் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கிறார்கள். அதில் ஷெர்லாக் ஹோம்ஸ் நண்பரிடம் கேட்கிறார், இந்த மாஸ்கோம் வேலி பற்றிய ஏதேனும் தகவல்கள் உங்களுக்கு தெரிந்ததா, ஏதேனும் படித்தீர்களா? இல்லை, நான் அப்படி ஒன்றும் படிக்கலை, ஏன்னா கொஞ்ச நாளாக நான் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பொழுது என்னால் படிப்பதற்கு நேரம் இல்லை, அதனால் அந்த தொடர்பு எனக்கு அற்று போயிற்று, அதனால் நான் அதை படிக்கலை அப்படிங்கிறார். நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறார். இந்த பாஸ்கோம் வேலி என்பது வெகு தொலைவில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்திலே இரண்டு நண்பர்கள் வாழ்கிறார்கள். ஒரு நண்பர் டர்னர், இன்னொரு நண்பர் மெக்கார்த்தி. இந்த இருவரும் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் அந்த ஊரையே ஆட்சி செய்து கொண்டிருப்பது, அந்த ஊரில் இருக்கிற அத்தனை நிலப்புலன்களையும் கையில் வைத்துக் கொண்டிருப்பது டர்னர். பின்னால் அவரை தேடி வந்த இந்த மெக்கார்த்திக்கு ஆதரவு கொடுத்து தன்னுடனேயே வைத்துக் கொண்டு அவருக்கு உதவி செய்தவராக இருவரும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் ஆஸ்திரேலியாவில் இருந்தவர்கள் தான். டர்னர் முன்னதாகவே கிளம்பி தன் ஊருக்கு வந்து விட்டார். முன்னர் போகும்பொழுது இவ்வளவு பெரிய செல்வந்தர் இல்லை, திரும்பி வருகிற பொழுது அளவற்ற செல்வத்தோடு வந்திருக்கிறார். போனபொழுது தனியாளாக போனவர் அங்கே நிறைய நண்பர்களை சேர்த்து கொண்டு அவர்கள் உதவியோடும் அவர்களது திறமையோடும் தனது செல்வத்தை பெருக்கி பெரும் செல்வத்தோடு அவர் மாஸ்கோவிற்கு வந்திருக்கிறார். நண்பர் பிறகு வந்திருக்கிறார், அவரை அழைத்தார், அவருக்கு வேண்டிய உரிமைகள் எல்லாம் செய்து கொடுத்து அவரையும் தன்னுடனே வைத்துக் கொண்டிருக்கிறார். இதில் மெக்கார்த்திக்கு ஒரு மகன், ஜேம்ஸ் மெக்கார்த்தி என்று பெயர். டர்னருக்கு ஒரு மகள். இருவரும் சம வயது உடையவர்கள். இருவரும் ஒரு உடன்பிறந்த அண்ணன் தங்கை போல சிறு வயதிலே இருந்து பழகி வருகிறார்கள். அது ஒரு கதை. இப்பொழுது நடந்த கதை என்னவென்றால், மெக்கார்த்தி ஒரு நாள் அவசரமாக தன் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி அருகில் இருக்கிற ஒரு பாண்ட், ஒரு குளத்திற்கு செல்கிறார். அப்பொழுது அவரது விடுதியின் மேலாளர், அவரது மகள் இவர் செல்வதை பார்க்கிறார்கள். பிற்காலத்தில் அவர்கள் பெரிய சாட்சி ஒரு பிரச்சனையில் பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர், எனக்கு 3 மணிக்கெல்லாம், மாலை 3 மணிக்கெல்லாம் எனக்கு ஒரு நண்பரோடு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது, அவர் அங்கே காத்திருப்பார், அதனால் நான் அந்த குளத்திற்கு செல்கிறேன் என்று அவர் செல்கிறார். அந்த குளத்திற்கும் இந்த பண்ணை வீட்டிற்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃபர்லாங் தூரம் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இவர்கள் அனைவரும் பார்க்க இவர் அங்கே வேகமாக புறப்பட்டு செல்கிறார். இவர் புறப்பட்ட சற்று நேரத்தில் அவரது மகன் வெளிநாட்டிலிருந்து வருகிறார். தந்தையின் அழைப்பை ஏற்று அவர் உடனே வர சொல்லியிருக்கிறார். இவர் உடனே கிளம்பி வர்றார். வந்தவர் பார்க்கிறார், அப்பா கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு இருக்கார். உடனே இவரும் அப்பாவை சந்திக்கலாம், அவருடன் பேசலாம் என்று அவரும் பின்தொடர்கிறார். இவர்கள் இருவரும் சென்றதை இந்த விடுதி மேலாளரும் விடுதி மேலாளரின் மகளும் பார்க்கிறார்கள். நேரே சென்ற அவர்
குளத்தருகே இருக்கிறார். அப்பொழுது மகன் ஓடி சென்று அப்பாவை சந்தித்து பேசுகிறார். ஆனால் அந்த சந்திப்பு இனிமையானதாக இல்லை. இந்த விடுதி மேலாளரின் மகள் தூரத்திலிருந்து பார்க்கிறாள். அவர்கள் இருவரும் வாய்ச்சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மகனை அவர் என்னென்னமோ கண்ணா பின்னா என்று பேசுகிறார். திரும்ப மகனும் பேசுகிறார். ஜேம்ஸ் மெக்கார்த்தி பேசிவிட்டு இந்த சண்டையை பார்த்து கொஞ்சம் அச்சமடைந்தவளாக அந்த பெண் உள்ளே போய் விடுகிறாள். சிறிது நேரத்தில் அலறி அடித்துக் கொண்டு ஜேம்ஸ் மெக்கார்த்தி ஓடி வருகிறார் அந்த விடுதிக்கு. என்ன என்று விடுதி மேலாளரும் அவரது மகனும் என்ன என்ன என்று கேட்கிறார்கள். அப்பாவை யாரோ கொன்று விட்டார்கள், திடீரென்று இப்படி நிகழ்ந்து விட்டது என்று அவன் அரற்றுகிறான். இவர்களையும் அழைத்துக் கொண்டு ஓடுகிறான். ஓடினால் அங்கே இரத்த வெள்ளத்தில் மிதந்து பிணமாக கிடக்கிறார் மெக்கார்த்தி. இவர் போகும்பொழுது, பையன் போகும்பொழுது அவர் கையிலே ஒரு துப்பாக்கி இருந்தது. அவரது தலையிலே அந்த துப்பாக்கியின் பின்புறத்தால் ஓங்கி அடித்தது போல பெரிய காயம் உண்டாகி அவர் இரத்த வெள்ளத்திலே விழுந்து கிடக்கிறார். அந்த துப்பாக்கியும் அருகிலேயே கிடக்கிறது. எல்லோரும் பதை வைத்து போகிறார்கள். அனைவரும் திரும்பி காவலருக்கு தகவல் கொடுக்கிறார்கள். அவர்கள் வந்து பார்த்து ஜேம்ஸ் மெக்கார்த்தியை அழைத்து சென்று விடுகிறார்கள். இப்பொழுது கொலை குற்றம் மெக்கார்த்தியின் மேல் சுமத்தப்படுகிறது. அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள். நீங்களும் உமது தந்தையும் என்ன பேசி சண்டை போட்டீர்கள்? நான் அதை சொல்ல முடியாது. நான் சென்றேன், அப்பாவுடன் இருந்தேன், தந்தையுடன் மிகவும் மோசமாக சண்டை போட்டேன், வாய்ச்சண்டை தான். அதன் பிறகு நான் மிக வருத்தத்துடன் திரும்பிவிட்டேன், என் விடுதிக்கு திரும்பிவிட்டேன் அல்லது பண்ணை வீட்டுக்கு திரும்பிவிட்டேன். அப்பொழுதுதான் ஒரு பெரும் குரல் கேட்கிறது. அப்பாவினுடைய அலறல் சத்தம் வேகமாக ஓடி போய், நான் அப்பா என்ன பண்றாரு ஓடி போய் பார்த்தா அங்க அவர் ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்கிறார். அவரை கையிலே எடுத்து அவரை அணைத்து கொண்டு என்ன நடந்தது என்று முகம் கீழிறங்க நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது வக்கீல் கேட்கிறார், உன் தந்தை கடைசியாக எதுவும் சொன்னாரா? ஆமாம், ஏதோ சொன்னார். அவர் சொல்லி முடிக்கிற வார்த்தையில் ராட் ராட் என்று வந்தது. அது என்னவென்று எனக்கு புரியவில்லை. அது என்ன குறிப்பிடுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. என்னை எப்பொழுதும் அழைப்பது போல நான் வருவதற்கு முன்பே லாய் லாய் என்று அவர் என்னை அழைப்பது வழக்கம். அதே போல அவர் என்னை அழைத்த சப்தம் கேட்டது. இது நான் வருவதற்கு முன்பே அவர் அழைத்திருக்கிறார். இந்த சப்தம் கேட்டது. நான் வந்ததற்கு பின்னும் அவர் என்னை அதே பெயர் சொல்லி அழைக்கிறார். நான் அவரை சந்திக்கிறேன். சந்தித்தவுடன் அவர் கேட்டார், நீ எதற்காக இங்கே வந்தாய், நீ ஏன் இங்கு வந்தாய் என்று தான் இருந்து வந்த இடத்தை சொல்லி பேசி அவர் பேசுகிறார். இந்த சூழ்நிலையில் நான் அவரை பார்த்தேன், வாய்ச்சண்டையிட்டேன். எனக்கும் அவருக்கும் எந்த விரோதமும் இல்லை. நான் அவரை கொல்லவில்லை என்கிறான் அவன். சரி, சண்டைக்கான காரணம் என்ன? என்ன சொல்லி சண்டை போட்டீர்கள்? ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல, என்ன சண்டை? அதை என்னால் சொல்ல முடியாது. நீதிமன்றத்திலேயே நாங்கள் ஒரு கேள்வி கேட்க அந்த கேள்விக்கு பதில் அளிக்க முடியாது என்று நீங்கள் சொன்னால் அது உங்களுக்கு விரோதமாக போய்விடும். வழக்கினுடைய தீர்ப்பு வருகிற பொழுது நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். சொல்லிவிடுங்கள், என்ன சொல்லி நீங்கள் சண்டை போட்டீர்கள், சண்டைக்கான காரணம் என்ன? இல்லை, அதன் முடிவு எப்படி இருந்தாலும் சண்டைக்கான காரணத்தை என்னால் சொல்ல முடியாது என்று அவன் சொல்லிவிட அவன் சிறையிலே அடைக்கப்படுகிறான். வாட்சனிடம் இந்த நடைமுறையை சொன்னார். சிறிது நேரத்தில் அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. லெஸ்ட்ரேட் காவல் ஆய்வாளர், நீங்கள் உடனே புறப்பட்டு மாஸ்கோ வேலிக்கு செல்ல வேண்டும். நானும் அங்கு வருவேன், அங்கு சந்திப்போம். இந்த வழக்கு பற்றி நாம் சற்று கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பது போல அவர் அழைக்கிறார். சரி என்று இவர்கள் கிளம்புகிறார்கள். பொதுவாகவே இந்த லெஸ்ட்ரேடுக்கும் காவல் ஆய்வாளர் நமது துப்பறிவாளருக்கும் ஒத்துப்போவதில்லை. காரணம் என்னவென்றால், மிக சிக்கலான வழக்குகளை தீர்ப்பதற்காக இவருடைய உதவியை நாடுகிறார்கள். அந்த உதவியில் துப்பறிவாளரே வெற்றி பெறுகிறார், அவர் சொல்வதே சரியாகிறது. ஆனால் லெஸ்ட்ராக் அதில் சற்றே
மனம் வெதும்பி விடுகிறார். லெஸ்ட்ராட் மீது நம்முடைய துப்பறியும் நிபுணருக்கு ஒரு கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஆனால் அவரை பற்றிய அபிப்பிராயம் இவர் அவ்வளவு மிகவும் சிறந்த புத்திசாலி இல்லை என்பது உண்டு. அதை பற்றி இவரிடம் சொல்லுகிறார், வாட்சனிடம் சொல்லுகிறார், ஐயா உங்கள் ரூமுக்குள்ளே போகிறோம், ரூமுக்கு செல்லுகிற பொழுது உயரத்தில் வலது பை பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கிறது, அதிலிருந்து மிகுந்த ஒளி வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது உதாரணத்திற்கு நம்முடைய நண்பர் லெஸ்ட்ராட் போனாரானால் இந்த ஜன்னலையே கவனிச்சிருக்க மாட்டார். வெளியே வந்து வெளியே உண்டே ஒரு ஜன்னல் இருந்தது, அந்த வழியாக வெளிச்சம் வந்து ஜன்னலா அங்கே இருக்கிறதா என்று கேட்பார். அந்த அளவிற்கு தன் சூழ்நிலையை மதிப்பீடு செய்து வைத்துக் கொள்கிற திறமை இல்லாதவர் என்று இவர் சொல்லுகிறார். சரி, ஓகே, அது ஏதோ இருக்கட்டும் என்று வைத்துக் கொண்டாலும் வாட்சன், ஷெர்லக் ஹோம்ஸ் இருவரும் மாஸ்கோ செல்ல எத்தனைக்கிறார்கள், புறப்பட்டு செல்லுகிறார்கள். அங்கே சென்ற பிறகு லெஸ்ட்ராட் கூறுகிறார் ஷெர்லக் ஹோம்ஸிடம், நீங்கள் இங்கே வந்தது ஒன்றுக்கும் பயனற்றதாகத்தான் அமையும். ஏனென்றால் இதில் அத்தனையும் நான் முடித்து வைத்திருக்கிறேன். இது மிகவும் மேலோட்டமான ஒரு வழக்கு என்கிறார். நான் உங்களை அழைத்தேன், அழைப்பதற்கு உரிய காரணம் ஒன்று உண்டு, அதனால் உங்களை அழைத்தேன். ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்க தேவையில்லை, இது அவ்வளவு எளிதான ஒரு வழக்கு என்கிறார். அதற்கு ஷெர்லக் ஹோம்ஸ், எளிதான வழக்கு என்று சொல்லப்படுவதுதான் மிகவும் சிக்கலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்துக்கொண்டு அந்த பையனை கைது செய்திருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். சந்தர்ப்ப சாட்சியங்கள் ஒரு வழக்குக்கு ஒரு இன்றியமையாத பொருள் ஆகாது. சந்தர்ப்ப சாட்சியத்தை நான் ஒரு நோக்கிலே காணலாம், ஒரு கோணத்திலே காணலாம். அது நேராக சென்று குற்றவாளியை சென்று அடையலாம். அதுவே இன்னொருவரால் வேறொரு கோணத்தில் பார்க்கிற பொழுது அங்கே குற்றவாளியே இல்லை என்றாகிவிடும். அதனால் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்துக்கொண்டு நாம் எந்த முடிவுக்கும் வர முடியாது என்று சொல்லுகிறார். சரி, இவ்வாறு வாக்குவாதம் அவர்களே தொடர்கிறது. இவ்வாறு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு கார் வருகிறது. அந்த காரிலிருந்து ஒரு பணக்கார பெண், மிக 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 அழகான ஒரு பெண் இறங்கி உள்ளே வருகிறாள். அவள் டர்னருடைய மகள், அழகுமிகு மகள். வந்து ஷெர்லக் ஹோம்ஸை பார்த்து சந்தோஷமாக அவர் கையை பிடித்து குலுக்கி, நீங்கள் வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அந்த ஜேம்ஸ் இருக்கானே, அவன் ரொம்ப நல்லவன், அவன் எந்த தவறும் செய்யாதவன், ஒரு சிறு பூச்சியை கூட கொல்ல மனமில்லாதவன். அவனை போய் கொலை குற்றம் சூட்டி இவர்கள் கொண்டு வைத்திருக்கிறார்கள். இதோ இந்த இன்ஸ்பெக்டரிடம் நான் தான் சொன்னேன், ஷெர்லக் ஹோம்ஸை வரவழையுங்கள், அவர் இந்த உண்மையை கண்டுபிடிப்பார், அவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதனால் தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். சரி அம்மா, அவரை பற்றி உனக்கு வேற என்ன தெரியும்? அந்த பையனை நான் சின்ன பிள்ளையிலிருந்து பழகிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள், அண்ணன் தங்கை போல. அப்படி பழகி கொண்டிருக்கிற எங்களிடையே எந்தவித பேதமும் இல்லை. அவரது தந்தை கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் அவருக்கும் இங்கு பெரிய விரோதிகள் எல்லாம் இல்லையே என்று நான் திகைத்து நிற்கிறேன். ஆனால் எதற்காக ஜேம்ஸை நீங்கள் கைது செய்தீர்கள்? அவன் என்ன குற்றம் செய்தான்? அவன் அப்படிப்பட்டவன் இல்லையே என்று மீண்டும் 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 அவள் பதறுகிறாள். சரி, ஜேம்ஸும் அவரது தந்தையும் அந்த குளக்கரையிலே கடுமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கோர்ட்டிலே அவர் சொல்லுவதற்கு மனமில்லை, அவருக்கு சொல்லுவதற்கு மனமில்லை. அவ்வாறு சொல்லாமல் இருந்தால் தீர்ப்பு வருகிற பொழுது மிகவும் ஆபத்தான விளைவுகள் ஏற்படலாம். இதை அவர் உணரவில்லை. அது என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்கிறார். தலை குடிந்தவளாக அந்த பெண் சொல்கிறாள், ஐயா, அதற்கு காரணம் நான் தான். நீங்களா? ஆமாம். அந்த விஷயத்தை பற்றி வழக்கின் போது பேசினால் என்னை பற்றிய செய்திகள் வெளியே வரும். அதனால் ஜேம்ஸ் அதை பற்றி சொல்ல மறுக்கிறார், அவருக்கு மனமில்லை என்று அவள் கூறுகிறாள். இன்னும் சற்று உண்மையை தோண்டி துளாய ஆரம்பித்தால், இன்னும் சற்று விளக்கமாக சொல்லுங்களேன் அம்மா என்று அவர் கேட்கிறார். எங்கள் இருவருக்கும் காதல் இல்லை.
நாங்கள் இருவரும் அண்ணன் தங்கை என்ற உணர்வோடு பழகுகிறோம். ஆனால் மெக்கார்த்தி, ஜேம்ஸ் மெக்கார்த்தியின் தந்தை, எங்கள் இருவருக்கும் உடனே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பதறுகிறார், வலியுறுத்துகிறார், வற்புறுத்துகிறார், கண்டிப்புடன் சொல்லுகிறார். அதை நான் எங்களால் ஏற்க இயலவில்லை. சரி, உன்னாலும் ஏற்க இயலவில்லை, உன் தந்தைக்கு என்ன என்று கேட்கிறார் ஹோம்ஸ். என் தந்தைக்கும் அப்படியே. என் தந்தைக்கு அந்த விருப்பம் எல்லளவும் இல்லை. ஓ, இது ஒன்று மட்டுமல்ல, என் தந்தையும் மெக்கார்த்தியும் கருத்தால் ஒன்றுபட்டவர்கள் அல்ல. எல்லோரும் காண அவர்கள் விளையாடப் போவார்கள், சந்திப்பார்கள், பேசுவார்கள், சிரிப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்களுக்குள்ளே ஒரு பகை புறையோடி போய் கிடந்தது. அதை என்னால் என்னவென்று சொல்ல முடியவில்லை, என்னவென்று எனக்கு தெரியவும் இல்லை. அதனால் அவர் நிச்சயமாக எங்கள் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. என் தந்தையும் ஒத்துக்கொள்ளவில்லை, நானும் ஒத்துக்கொள்ளவில்லை, மெக்கார்த்தி ஜூனியரும் ஒத்துக்கொள்ளவில்லை. மெக்கார்த்தி சீனியர் தந்தை தான் இதுக்கு அவ்வளவு வற்புறுத்தல் கொடுத்தார். அதை நாங்கள் ஏற்க முடியாத நிலையில் இருந்தோம். எப்படியாவது ஜேம்ஸை வெளியே கொண்டு வந்து விடுங்கள், அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லிவிட்டு அந்த பெண் போகிறாள். துப்புரவு ஷெர்லாக் ஹோம்ஸ் அவளிடம் கேட்கிறார், அம்மா, உன் தந்தையை நான் பார்க்க வேண்டுமே என்கிறார். அவள் சொல்லுகிறாள், இல்லை, அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, டாக்டர் அவரை பார்க்க யாரையும் இப்பெல்லாம் அலோவ் பண்ணுறது இல்லை, அதனால் மன்னிக்கணும், நீங்கள் உடனே அவரை பார்க்கறது முடியாது. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கார். மெக்கார்த்தியினுடைய கொலையில் அவர் மிகவும் மனம் நைந்து போயிருக்கிறார். ஏன்னாக்க இவங்க 2 பேரும் ரொம்ப வருடமாகவே ஒன்றாக நட்போடு பழகியவர்கள். இருவரும் ஒன்றாக விக்டோரியாவில் வேலை பார்த்தவர்கள். விக்டோரியா என்றால் தங்கச்சுரங்கம், தங்கச்சுரங்கத்திலே வேலை பார்த்தார்கள். ஆக ஆதிகாலத்து நண்பர்கள். அதனால் மெக்கார்த்தியினுடைய இறப்பில் என் தந்தை மிகவும் மனம் ஒடிந்து போய்விட்டார். ஏற்கனவே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தவர் இப்பொழுது மிகவும் அதிகமாக துன்பப்படுகிறார் என்று அவள் சொன்னாள். சரி அம்மா, அவரை நான் ஒரு நாள் பார்க்க வேண்டும், பார்க்க முயற்சிக்கிறேன், அவர் கொஞ்சம் தெளிவு பெறட்டும். லெஸ்ட்ரைட் உடனே குறுக்கிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸிடம் கூறுகிறார், நீங்கள் மிகவும் தவறான நம்பிக்கைகளை அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறீர்கள். அது பெரும் தவறு. இது இரக்கத்தார் கொடுக்கப்படுவதல்ல, இது இட்ஸ் குரூவல்டி, இது கொடுமை என்று அவர் கத்துகிறார். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்லணும்? அவர் தப்புவதற்கு வழியே இல்லை. நான் முழுக்க ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் சொல்றேன். அதனால் இதுபோல தவறான எண்ணங்களை கொடுத்து அந்த பெண்ணை ஏமாற்றாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போகிறார். ஷெர்லாக் ஹோம்ஸின் சிந்தனையை பல விஷயங்கள் புரட்டி எடுக்கின்றன. அலசி ஆராய்கிறார். ஜேம்ஸ் தன் தந்தையை விட்டு வந்ததற்கு பிறகு சிறிது நேரத்தில் உடனே ஒரு கூக்குரல் கேட்கிறது. அவன் விழுந்தடித்துக் கொண்டு திரும்பி ஓடுகிறான். இந்த இடைவெளியில் தான் அங்கே ஏதோ நடந்துவிட்டது. என்ன நடந்தது? யார் இதை செய்தார்கள்? பிறகு ஜேம்ஸ் கூறுகிறான், அவன் அவ்வாறு ஓடி வருகிற பொழுது ஏதோ ஒரு பொருள் தந்தை விழுந்த இடத்திற்கு அருகிலே கிடந்தது. ஒரு கிரே கலர் ஷர்ட்டோ பேண்டோ ஏதோ ஒன்று, அது போன்ற ஒரு பொருள் அங்கே கிடந்தது. நான் தந்தையை பார்த்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி விட்டு அவரை பார்த்து நான் துக்கப்பட்டு விட்டு திரும்புகிற வேளையில் அது அங்கே இல்லை, அது மறைந்து விட்டது, யாரோ எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்கிற எண்ணமும் அவன் வெளிப்படுத்துகிறான். தொடர்ந்து அங்கே மெடிக்கல் ரிப்போர்ட் அது என்ன சொல்லுகிறது என்றால், மெக்கார்த்தி ஒரு கனமான பொருளினால் பின்புறம் இருந்து தலையை தாக்கி இருக்கிறார்கள். கனமான பொருள் பின்புறத்திலிருந்து தலையை தாக்கி இருக்கிறார்கள். ஆக இவர் யாருக்காகவோ யாரையோ பார்க்க வந்தார், அப்பாயின்மெண்ட் இருந்தது. அது யார்? அந்த வேலையை அவர் செய்திருக்க கூடுமா? அப்படி செய்திருந்தால் என்ன காரணம் என்றெல்லாம் அவர் யோசிக்கிறார். அவர் மனதில் ஓடிய மற்றொரு சிந்தனை, இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை, இவ்வளவு செல்வம் படைத்த ஒரு பெண்ணை இவன் ஏன் என்று மறுத்தான்? உண்மையில் அண்ணன் தங்கை என்ற உறவு காரணமா? அந்த பாசம் காரணமா?
இவனுக்கோ வேறு பிழைக்க வழி இல்லை. தந்தைதான் அவனை காப்பாற்றியாக வேண்டும் என்கிற சூழ்நிலையில் எந்த தொழிலும் இல்லாமல் எந்த வருமானமும் இல்லாமல் வருகின்ற மிகப்பெரிய செல்வத்தை, மிக அழகிய பெண்ணை மணக்க மறுத்திருக்கிறானே, அதற்கு ஏதாவது அடிப்படையான காரணம் ஒன்று உண்டா என்று அவர் அலசி அவனுடைய பர்பஸ் அவன் பார்க்கிற பொழுது ஒன்று அறிய நேர்ந்தது. அவன் பிரிஸ்டனில் ஒரு பெண், விடுதியில் பணிபுரிந்த ஒரு பெண்ணோடு பழகி இருக்கிறான். அவள் ஏற்கனவே திருமணமானவள். திருமணமான அந்த பெண்ணை தன் பாதுகாப்பில் வைத்துக்கொண்டு அவன் அவளுக்கும் செலவழித்துக் கொண்டு அங்கே வாழ்ந்திருக்கிறான். இப்போது இடையில் இந்த 3 நாள் தந்தையிடம் சொல்லிவிட்டு போனானே, அப்போதும் அந்த பெண்ணை அவன் சந்தித்திருக்கிறான். ஆனால் அப்போது அங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. எப்பொழுது அந்த பெண் இதுபோல ஒரு கொலை குற்றத்தில் இவன் சிக்கிக்கொண்டான், இவன் தூக்கிலிடப்படுவது நிச்சயம் என்று தெரிந்து கொண்டாளோ, உடனே அவள் மனம் மாறி, ஐயா, எனக்கு ஏற்கனவே ஒரு கணவன் இருக்கிறார், இந்த கணவரோடு நான் வாழ வேண்டும், நம்முடைய நட்பை இதோடு முறித்துக் கொள்வோம் என்று அவள் சொல்லியிருக்கிறாள். இது உண்மையில் அவனுக்கு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்லலாம். அந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் அவன் அப்பொழுதுதான் விடுபட்டிருக்கிறான். மறுநாள் லெஸ்ட்ராட், ஷெர்லக் ஹோம்ஸ், வாட்சன் இந்த 3 அறையை விட்டு கிளம்பி கொலை நடந்த குளத்தரைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சென்று கொண்டிருக்கையிலேயே ஷெர்லக் ஹோம்ஸ் தனது நுணுக்கமான ஆய்வை ஆரம்பித்து விடுகிறார். வழிநடுக பார்க்கிறார். இருக்கிற கட்டடங்கள், செடி கொடிகள் எல்லாம் அசைவற்று அமைதியாக இருப்பது போல அவருக்கு தோன்றுகிறது. இப்படி ஒரு கொலை நடந்துவிட்டதே என்று வருந்தி இந்த கட்டிடங்களும் இந்த தாவரங்களும் மற்ற உயிரினங்களும் சோகத்தை காக்கின்றனவோ என்று எண்ணியவாறு செல்கிறார். அவ்வாறு செல்பவர் ஒரு இடத்தில் அமர்கிறார், ஒரு இடத்தில் குனிகிறார், அங்கே ஏதோ ஒன்றை எடுக்கிறார், பிறகு மிகவும் உற்று பார்க்கிறார் என்று பல விதமாக அங்கும் இங்குமாக அலைந்த வண்ணம் சுறுசுறுப்பாக சென்று கொண்டிருக்கிறார். பின்னால் வந்த லெஸ்ட்ராட் அவரை பார்த்து மனதிற்குள் சிரித்துக் கொள்கிறார். இப்படியெல்லாம் செய்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? இதைவிட இலகுவான எளிதான ஒரு வழக்கு என்ன இருக்க முடியும்? அந்த பையன் தூக்குக்கு போவது உறுதி என்று மனதிலே நினைத்து மகிழ்ந்த வண்ணம், தனது திறமையை தானே மெச்சிய வண்ணம் அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஷெர்லக் ஹோம்ஸ் அந்த குளத்தருகில் வருகிறார். குளத்தருகில் அந்த பாடி வெட்டுப்பட்டு விழுந்த இடம் சுவடு மாறாமல் இருக்கிறது, தடயங்கள் இருக்கின்றன. ஜேம்ஸ் மெக்கார்த்தி ஓடி வந்த இடம், திரும்பி போன இடம், அந்த பாதச்சுவடுகள் அங்கே காண முடிகிறது. அதை கவனித்துக் கொள்கிறார். சரி, அங்கே அந்த துப்பாக்கியின் பின்பக்கம் அதுவும் கிடந்தது, பார்த்து கொள்கிறார். பிறகு அப்படியே நடந்து சென்றால் அந்த குளத்தை தாண்டி ஒரு பெரிய மரம் இருக்கிறது. அந்த மரம் ஒரு ஆளை மறைத்துக் கொள்கிற அளவிற்கு அகலமான மரம். ஓ, கொலையாளி நின்றிருந்த இடம் இதுவாகத்தான் இருக்க முடியும் என்று அவர் எண்ணுகிறார். அந்த மரத்தின் பின்னால் அவன் நின்று நிறைய நேரம் காத்திருந்திருக்கிறான். அப்பொழுது நிறைய சிகரெட்டாக பிடித்து தள்ளி இருக்கிறான், புகைப்பிடித்துக் கொண்டிருந்திருக்கிறான். அங்கே புகையிலையின் சாம்பல் கீழே நிறைய விழுந்து கிடக்கிறது. ஒரு திறமை ஷெர்லக் ஹோம்ஸ்க்கு உண்டு. எந்த ஒரு சிகரெட் சாம்பலையும் வைத்து அது எந்த சிகரெட் என்று அவரால் கண்டுபிடித்து விட முடியுமா? 140 வகையான மணங்களை அவர் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். ஆக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு சிகரெட்டை இவன் இங்கே பிடித்திருக்கிறான் என்பது அவருக்கு உறுதியாக தெரிகிறது. அங்கேயே ஒரு சிறிய பேனா கத்தி போன்ற ஒன்று கிடக்கிறது. அந்த சிகரெட்டை குடிப்பதற்குரிய குழல், வாயிலை வைத்து உறிஞ்சுவர், அப்படி ஒரு குழல் கிடக்கிறது. அந்த குழலை தீட்டுவதற்காக அந்த கத்தியை பயன்படுத்தி இருக்கிறான் என்பதும் அவருக்கு புரிகிறது. அவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டார். சாலை வரையிலும் சென்று பார்த்துவிட்டு திரும்பி வருகிற பொழுது முதலில் பாத சுவடுகளை பார்க்கிறார். பாத சுவடுகளில்
ஒன்று ஆழமாக பதிந்திருக்கிறது, மற்றொன்று மேலோட்டமாக இருக்கிறது. நோக்கி விட்டு போகிறார். போகிற பிறகு கொலையாளி விழுந்த இடமும் கொலைகாரன் நின்ற இடமும் கணக்கு பார்க்கிறார். சற்று அதிகமான தூரம்தான். மனதில் வைத்துக் கொள்கிறார். வந்து வாட்சனிடம் சொல்லுகிறார், ஏறக்குறைய நான் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் என்கிறார். என்ன சொல்லுகிறீர்கள்? இது வாட்சன். அந்த குற்றவாளி உயரமானவன், வலுவானவன். உயரமானவன் என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? அது எப்படி என்றால், பாடி விழுந்த இடத்திற்கும் அந்த கொலைகாரன் நின்றிருந்த கால் தடத்திற்கும் இருக்கிற தூரத்தை கணக்கிட்டு பார்த்தால், அவன் வீசுகிற வேகத்தில் ஒருவன் அடிபட்டு விழுகிறான் என்றால் அந்த தூரம் கணக்கு என்னால் அளவிட முடிகிறது. இவன் நல்ல உயரமானவன், வலுவானவனும் கூட. இன்னொன்று, அவன் ஊனமானவன். காலை கெத்தி கெத்தி நடப்புவோம் என்று சொல்கிறோமே, அந்த மாதிரி அந்த ஒரு பிரச்சனை அவனுக்கு இருந்திருக்கிறது. அதை எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறான் வாட்சன். அங்கு அவர்கள் நடந்து சென்ற அந்த பாதையில் பாதச்சுவடுகள் இருக்கின்றனவே, அங்கே ஒன்று ஆழமாக பதிந்திருக்கிறது, இன்னொன்று லேசாக மேலோட்டமாக இருக்கிறது. ஆக இரு கால்களும் சமமாக இல்லை. ஒரு கால் வலுவான கால், இன்னொரு கால் வலுவற்ற கால். ஆக ஒருவன் தெத்தி தெத்தி நடக்கிற பொழுது ஒரு காலின் அழுத்தம் அதிகமாக படுகிறது, இன்னொரு கால் லேசாக படுகிறது. ஆகவே அவன் தத்தி தத்தி நடக்கக்கூடிய ஒரு குறைபாடு உள்ளவன் என்று நான் கண்டுபிடித்தேன் என்கிறார். ஆக நீங்கள் அந்த இளைஞனை தூக்கு கயிற்றிலிருந்து தப்ப வைத்து விடுவீர்கள், அப்படித்தானே? நிச்சயமாக அப்படித்தான். அதற்குரிய ஆதாரங்கள் இங்கே வலுவாகத்தான் இருக்கின்றன. ஷெர்லக் ஹோம்ஸ் அறையிலே இருக்கிறார், உடன் வாட்சன் இருக்கிறார். ஒரு காவலாளி வந்து, மிஸ்டர் டர் உங்களை காண வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விடுகிறான். உள்ளே ஒரு பெரும் ஆஜானுபாகுவான உருவம் நுழைகிறது. நல்ல உயரம், வலுவான தேகம், ஆனால் வெகு நாட்களாக பிணியில் இருந்த தோற்றம், ஏதோ ஒரு வியாதி, அதில் கஷ்டப்பட்டிருக்க வேண்டும் என்கிற தோற்றம். காலிலே அணிந்திருப்பது ஒரு கனமான காலணி, ஷூ. இவற்றையெல்லாம் நோட்டமிட்டு விட்டு அவரிடம் இவர் பேசுகிறார். நான் இங்கிருக்கிற தடயங்களை எல்லாம் சேகரித்து விட்டேன். கொலை செய்தவர் யார் என்பது எனக்கு நன்கு புரிந்துவிட்டது. இவற்றை நான் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டியது ஒன்றுதான் பாக்கி என்கிறார். உடனே அந்த மனிதன், ஜேம்ஸ் மெக்கார்த்திக்கு தண்டனை கிடைத்து விடாதே, அவனை தூக்கில் ஏற்றி விடுவீர்களா என்று கேட்கிறார். இல்லை, அதற்குரிய வாய்ப்பை நான் ஏற்படுத்த மாட்டேன் என்று நான் நினைக்கிறேன். அந்த தடயங்கள் என்னிடம் ஆழமாகவே இருக்கின்றன என்கிறார் அவர். அவன் தண்டிக்கப்படக்கூடாது, அவன் குற்றமற்றவன், அவனை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடகடவென அவர் நடந்ததை கூற ஆரம்பிக்கிறார். எனக்கு இரண்டே இரண்டு. நான் சாவது என்பது என் கூரைக்குள்ளேயே இருக்க வேண்டும். நான் போய் ஜெயிலில் சேர்ந்து அங்கே தண்டிக்கப்பட்டு நான் சாகக்கூடாது. எனது இறப்பு எனது இடத்தில் இருக்க வேண்டும், ஒன்று. இன்னொன்று, என் மகள். என் மகளுடைய மனம் நோகக்கூடாது. நான் அவள் எதிரில் கைது செய்யப்பட்டால் அவள் நொடிந்து போவாள், உடைந்து போவாள். அந்த நிலைமையை நான் அவளுக்கு ஏற்படுத்தி தரக்கூடாது. அதனால்தான் நான் சரணடையாமல் இருந்தேன். மற்றபடி நான் மற்றவர்கள் எதற்கும் நான் அஞ்சவில்லை என்று கூறுகிறார். அப்படியானால் நீங்கள் ஜேம்ஸ் மெக்கார்த்தியை காப்பாற்ற விழைகிறீர்கள். ஆமாம், அவனுக்கு ஒன்றுமே ஆகிவிடக்கூடாது, அவன் நல்லவன். ஆனால் ஒன்று மட்டும் இங்கே கூற ஆசைப்படுகிறேன். சீனியர் மெக்கார்த்தி நீங்கள் எல்லாம் நினைப்பது போல நல்லவன் அல்ல. 20 ஆண்டு காலமாக என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்திருக்கிறான். அவனால் பட்ட துன்பம் என்னால் மாள முடியாது, தாழ முடியாது. அத்தகைய துன்பத்தை அவன் எனக்கு இழைத்திருக்கிறான் என்று அவர் கூறுகிற போது
அவனுடைய மகனும் என் மகனும் நண்பர்களாக பழகுகிறார்கள், சகோதரன் சகோதரியாக பழகுகிறார்கள். ஆனால் என் சொத்துக்களெல்லாம் மொத்தமாக கைப்பற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தால் அவர் இருவருக்கும் மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று என்னை அவன் அப்படி வற்புறுத்தினான். அதனால் அவனை இந்த உலகிலிருந்து நீக்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டது. சரி, இவ்வளவு நட்பாக பழகி இருக்கிறீர்கள், அந்த பழக்கம் எங்கே ஆரம்பித்தது என்று கேட்கிறார் ஷெர்லக் ஹோம்ஸ். நான் இங்கிருந்து போகும்போது வெறும் கையுடன் தான் நான் வெளியூர் சென்றேன். கொலம்பியா போன்ற நகரங்களிலே நான் சுற்றித் திரிந்தேன். அப்பொழுது விதிவசத்தால், சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நான் ஒரு கொள்ளைக்காரனாகிவிட்டேன். எனக்கென்று ஆட்கள் சேர்ந்தார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு இடம் இடமாக சென்று ஊர் ஊராக சென்று நான் கொள்ளையடித்து வந்தேன். என்னால் வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஆட்களும் மிக திறமையானவர்களாக, எனக்கு மிகவும் பணிந்தவர்களாக இந்த கொள்ளையில் முழுமனதுடன் ஈடுபட்டார்கள். நான் சம்பாதித்த அத்தனையும் அவ்வாறு கொள்ளையடித்து சேர்த்ததுதான். ஆனால் ஒரு வாய்ப்பு, மிக அருமையான வாய்ப்பு எனக்கு கிட்டியது. என்ன? ஒரு முறை கொள்ளையடிக்க நான் ஒரு வாகனத்தை தடுத்து நிறுத்திய போது அதற்குள்ளே இருந்தவை எல்லாம் தங்க கட்டிகள், விலை மதிக்க முடியாத தங்க கட்டிகள் இருந்தன. அவற்றை அனைத்தையும் அள்ளி வாரி இறைத்து சுருட்டி கொண்டு நாங்கள் கிளம்புகிற சமயம் அந்த டிரைவர் சீட்டில் ஒருவன் நம்மை ஃபாலோ பண்ணுவது போல இருந்தது. அவனை பிடித்து சுட முயற்சித்த பொழுது அவன் தப்பித்து ஓடினான். அந்த டிரைவர் தான் மெக்கார்த்தி, சீனியர் மெக்கார்த்தி. இந்த கொள்ளைகளை எல்லாம் முடித்துவிட்டு பணத்தை சேர்த்து கொண்டு, செல்வத்தை சேர்த்து கொண்டு நான் என் ஊருக்கு வந்து விட்டேன். பிறகு சில காலம் கழித்து இந்த சீனியர் மெக்கார்த்தி நமது ஊருக்கு வந்தான். வந்தவனுக்கு நான் நிறைய செய்தேன். அங்கிருக்கிற ஒரு பெரிய மாளிகையே அவனுக்கு நான் கொடுத்தேன். அவனிடமிருந்து எந்த பொருளும் நான் வாங்கிக் கொள்ளவில்லை. அவன் கேட்ட பொழுதெல்லாம் பணம் கொடுத்தேன். கேட்டதெல்லாம் நான் செய்தேன். அவ்வளவு செய்தும் அவன் மிகவும் நன்றி மறந்தவனாகிவிட்டான். முன்பு சொன்னது போல என் மகளை அவன் மகனுக்கு மனம் முடித்து வைத்து விட்டால் அத்தனை சொத்தும் தனக்கே வந்துவிடும் என்ற பேராசைக்கு அவன் ஆளாகிவிட்டான். நான் ஜேம்ஸை பொறுத்தவரையிலும் அவன் நல்லவன், தவறில்லாதவன். அதை மனப்பூர்வமாக உணர்கிறேன். ஆனால் என் மகள் எல்லாவற்றையும் உயர்ந்தவள். அவளை கண்கலங்காமல் காக்க வேண்டும். ஒரு மிக நல்லவனுக்கு நான் மனமுடித்து கொடுக்க வேண்டும். அவள் வாழ நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறவன் நான். எனக்கு மெக்கார்த்தி என் மகனுக்கு பெண்ணை கொடுக்க மனம் இடம் தரவில்லை. அதற்காக அவன் இந்த 20 வருடங்களாக பணத்தை என்னிடமிருந்து அவன் வாங்கி கொண்டதோடு இப்பொழுது புதிதாக இவர்கள் இருவரும் திருமண பிரச்சனையையும் கொண்டு வந்து என்னை மிகவும் துன்புறுத்தி விட்டான். அதன் விளைவே அவனை கொல்ல வேண்டும் என்று நான் தீர்மானித்தது. ஆக நானே சரணடைந்திருப்பேன். எனது 2 நோக்கங்கள் முன்பு சொன்னது போல, என் இறப்பு என் விடுதியிலேயே இருக்க வேண்டும், என் மகள் என்னை எண்ணி கலங்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சரணடையவில்லை. அதர்வைஸ் நான் சரணடையும் மனநிலையில்தான் இருந்தேன். நான் மிகுந்த நோயாளி. என் வாழ்க்கை இன்னும் சில மாதங்கள் தான், மருத்துவர்களும் சொல்லிவிட்டார்கள். என்னாலும் உணர முடிகிறது. அப்படி இருக்கையில் நான் ஏன் தவறுகளை செய்து கொண்டே போகப் போகிறேன்? இப்பொழுது ஷெர்லக் ஹோம்ஸ் கேட்கிறார், நண்பரே, நான் சட்டப்படி ஒரு பெரிய பதவியாளன் அல்ல. யார் மீதும் எந்த நடவடிக்கையும் என்னால் எடுக்க முடியாது. ஆகையால் நான் ஒன்று கேட்கிறேன், அதை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் சொன்ன அனைத்தையும் இப்பொழுது எழுதி கையெழுத்திட்டு தர வேண்டும். நான் எழுதுகிறேன், நீங்கள் சொல்ல சொல்ல கையெழுத்திட்டு கொடுத்து விடுங்கள். அந்த பத்திரம் என்னிடம் இருக்கட்டும். ஜேம்ஸ் மெக்கார்த்திக்கு தண்டனை வழங்க முடியாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அதையும் மீறி வேறு ஏதாவது நடந்துவிட்டால் ஆதரவுக்கு இது என் கையிலே இருக்க வேண்டும். அதனால் அப்படி கொடுத்து விடுங்கள். நான் பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன், பயன்படுத்த மாட்டேன்.
அவன் விடுதலையான உடனே இது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று அவர் கூறுகிறார். ஷெர்லக் ஹோம்ஸின் எண்ணமெல்லாம் 2 குற்றவாளிகள், ஒரு குற்றவாளி ஏற்கனவே இறந்து விட்டான், மற்றொரு குற்றவாளி நம் முன்னே நிற்கிறான், அவன் இன்னும் 3-4 மாதங்களுக்குள்ளே இறந்து விடுவதற்கான உறுதி இருக்கிறது. எனவே அவனையும் போய் நான் கொலை குற்றத்திற்கு தண்டனை வாங்கி கொடுக்க தேவையில்லை, அவர்கள் இறப்பை அவர்களாகவே சந்தித்துக் கொள்கிறார்கள். எனவே ஜேம்ஸ் மெக்கார்த்தியை விடுதலை செய்வது, அவனை விடுவித்து இந்த பெண்ணுக்கு ஒரு காப்பாளனாக வைத்துச் செல்வது, இது ஒரு சிறந்த காரியம், உசிதமான காரியம், அதை நான் செய்வேன் என்று சூழ்நிலைக்கிறார்.